இப்போ தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்வீட்டு ஒக்காரை ஆமாம் பண்ண போகிறோம். இது வந்து தீபாவளி அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், மற்ற டைம்லையும் ஸ்நாக்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் இந்த ஒக்காரை. ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது தீபாவளிக்கு. ஆக்சுவலாக வந்து மகாலட்சுமி ஜென்ரலாகவே பைத்தம்பருப்பு ரொம்ப பைத்தம்பருப்பு வெல்லம் போட்டு பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால் காத்தால பண்ணலாம். சப்போஸ் காத்தால பண்ண முடியல பழக்கம் இல்லை அப்படின்னா கூட சாயந்தரம் குபேர பூஜை பண்ணோம் இல்லையா, அப்போ இது நைவேத்தியமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. அதாவது அந்த ஈஸியான அந்த நியூ பிகினர்ஸ் சொல்லியிருக்கிற மாதிரி இதுவும் சொல்லி தரப்போகிறேன். ஒன்றும் இல்லை, இதுவாங்களே இந்த வந்து பைத்தம்பருப்பு யூஸ்வலாக கடலப்பருப்பில் பண்ணுவாள். கடலப்பருப்போட பைத்தம்பருப்பு தான் விசேஷம் அம்பாளுக்கு. அம்பாத்துல எல்லாம் பைத்தம்பருப்பு தான். பைத்தம்பருப்பு இவ்வளோ எடுத்துட்டு கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலப்பருப்பு வந்து இவ்வளோ எடுத்துக்கணும். கைப்பிடி எடுத்து இது மேலே அப்படி கோபுரமாக போட்டிருக்கேன். இன்னொரு கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ இந்த பருப்பை அதோட அந்த அளவுக்கு இல்லை, அதோட 1.25 அளவு வந்து வெல்லம். நல்ல அளவு சொல்கிறேன் நான். இப்போ இது பருப்பு ஒரு டம்ளர் இல்லையா, இதில் 1.25 1.5 எடுத்துனா கூட பரவாயில்ல வெல்லம். இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும், ஜலம் விட்டு நல்லா களைஞ்சிட்டு. இது நல்லா களைஞ்சிட்டு நல்லா அரைச்சிப்பேன் நான். அரைச்சிட்டு உடம்புக்கு அந்த தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் நெய்யெல்லாம் பண்ணுறதுனால இதுக்கும் நெய் ஜாஸ்தி வேணான்றதுனால நான் எப்பயுமே வந்து அரைச்சிட்டு இட்லி வேக வச்சுருவேன். அப்புறம் தேங்காய், இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பொடி, தாளிச்சு கொட்டுறதுக்கு முந்திரி பருப்பு. பைத்தம்பருப்புன்னு சொன்னோடனே இங்கே வந்து தந்தேரஸில் வந்து இந்த இன்னைக்கு வந்து திரையோதசி அன்றைக்கும் சதுர்தசி அன்றைக்கும் பைத்தம்பருப்பில் வந்து பூரி பண்ணுவாள், பைத்தம்பருப்பில் இந்த ஸ்வீட்டு பண்ணுவாள். பைத்தம்பருப்பு வந்து இந்த சமயத்தில் ரொம்ப விசேஷம் யூஸ் பண்ணணும். அதான் மகாலட்சுமி, அதனால தான் நம்ம இதில் வந்து வச்சுருக்கோம் போட்டிருக்கு. தீபாவளி காத்தால நல்லா 2 hours நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ ஜலம் எல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப நைஸாக வேண்டாம், வழவழன்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாக இருந்து இந்த மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அதை ஓகே இந்த மாதிரி அரைச்சிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த தெரியுது அந்த மாதிரி கொஞ்சம் இது பார்த்தா அந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் திரி அரைச்சிட்டுருக்கேன். அது வந்து நல்லா இட்லி பார்க்குற மாதிரி இட்லி வாத்துன்றணும். ஒரு எப்போ இட்லி நம்ம பார்க்குற அதே டைமிங் தான், 5 to 6 minutes இருந்தாலும் நல்லா வெந்துடும். இது அப்புறமா இட்லி பார்க்குற மாதிரி வாத்துட்டு அப்புறமா ஊற்றணும். ஆமாம். 1.5 glass வந்து வெல்லம் இந்த நல்லா ஜலம் விட்டு வடிகட்டிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் தக்காளி பதம் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜலம் விட்டுருக்கேன். அது வடிகட்டிட்டு பாக்கு வச்சுக்கிறேன். இட்லி வாத்துருக்கோம் இல்லையா, இது வந்து இப்படி நல்லா 4 பீஸாக பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு சும்மா அப்படி ஒரு ஸ்லைட்டாக சுற்றினா அப்படி பூவாகிடும், பண்ணலாம். இப்படி சூடோடு போட்டோம்னா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா இதுமாரி 4 வச்சு போட்டுட்டு நல்லா தொட்டு பார்க்கணும் உள்ளெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற பட்சத்தில் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். ஓகே, ஆறுனதை அதில் போட்டுட்டேன். இப்போ இட்லி பார்த்திங்கன்னா இது மாதிரி 4 பீஸாக போட்டால் நல்லா ஆறிடும். அப்புறம் மிக்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா அப்படி உதுத்துட்டுருக்கேன். அப்படி நல்லா இதாக இருக்கு இல்லையா. அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இங்கே வெல்லம் வந்து வடிகட்டிட்டு கொதிச்சுட்டுருக்கு. கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் தாளிச்சிட்டு அது ரெடி பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, கிரைண்டர் இருக்குது. கொஞ்சம் தக்காளி பதம் உருட்டுற பதம் வந்ததுன்னா கொஞ்சம் கொசன்னு இல்லாமல் இருக்கும். வந்ததுக்கப்புறம் அதில் விட்றேன், காமிக்கிறேன், ஜலத்தில் விட்டு காமிக்கிறேன். தக்காளி பதம் வரணும். இதில் விட்டு பார்த்துட்டு இப்படி இந்த இது வருதான்னு பார்க்கணும், உருட்டை வருதான்னு பார்க்கணும். வருது இல்லையா, தக்காளி பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி இருக்கு இல்லையா, உருட்டை வருது. இது வந்து இப்போ இது அடுப்பில் அது போட்டுட்டு கிண்ட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. இன்னும் நிறைய வாட்டி பண்ணி காமிச்சிருக்கோம். இது ரொம்ப பழமை வாய்ந்த பதார்த்தம். ஆமாம், அடுப்பில் வச்சு பண்ணணும். கொஞ்சம் நல்லா உதிரி ஆகிடும். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அது 2 பச்சை கற்பூரம் போடணும். அதுதான் பச்சை கற்பூரம் 2, குங்குமப்பூ 2 போட்டுட்டு பெருமாள் வைக்க வேண்டியதான். ஆமாம், இது இந்த உட்கார வந்து நவராத்திரி கூட பண்ணுவாள். நவராத்திரி புட்டு பண்ணுவாள். புட்டு, அரிசி புட்டு. ஆமாம், இதுவும் பண்ணுவாள். அரிசி புட்டுங்கிறது வந்து திருச்சி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம் சைடு, தஞ்சாவூர் சைட்லலாம் அரிசி புட்டுக்கு வந்து மென்னி அடைச்சான் பொடி அப்படின்பா. மென்னி அடைச்சான் பொடி அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா மென்னையை நல்லா பிடிக்கும் அது. அதனால் வந்து சில இடங்களில் அரிசி புட்டுக்கு பதிலாக உட்கார பண்ணுவாள். ஓ, அது மென்னையை பிடிக்கிறதுனா. இது வந்து மென்னை அடைக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஜூஸி டைப் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். ஓகே, முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்துண்டது. ஆமாம், ஒக்காரை இஸ் ரெடி. அவ்வளோதான். பெருமாள் நைவேத்தியம் பண்ணுறதுனால
அடுத்து உட்கார ரொம்ப சிம்பிள். என்னென்னா நெய் ஒரே ஒரு ஸ்பூன் தான் விட்டுருந்துருக்கேன். முந்திரி பருப்பு உடம்புக்கு நல்லது. பைத்தம்பருப்பு வெள்ளம்லாம் நீ சொல்ல மாதிரி மெண்ணெய் அடைக்காமல் இருக்கும். அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தீபாவளி கொண்டாடட்டும். ஓகே, சூப்பர். உட்கார இஸ் ரெடி. தேங்க்ஸ்.